ஓம் சாந்தி 3-5-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ராஜ்ய திலகத்தை இட்டுக்கொள்வதற்கு தன்னை தகுதியானவர் ஆக்குங்கள். எந்த அளவிற்கு படிப்பை படிக்கிறீர்களோ, ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். கேள்வி: எந்த நினைவில் இருந்தீர்கள் என்றால் ராவணத் தன்மையின் நினைவு மறந்து போய்விடும். பதில்: நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள். நாம் பெரிய பாபா அதாவது சிவ் பாபாவிடம் இருந்து சின்ன பாபாவின் மூலம் அதாவது பிரம்மா பாபாவின் மூலம் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். இந்த நினைவு ராவண தன்மை நினைவை மறக்க வைத்துவிடும். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்தது என்றால் ராவண தன்மையின் நினைவு முடிந்து போய்விடும். இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிகவும் நல்ல யுக்தியாகும். ஆனால் இதற்கு உழைப்பு தேவை. முரளியின் பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகத்தையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாரல் அனைவரும் திலகத்தை இங்கே அதாவது புருவ மத்தியில் இடுகிறார்கள். இந்த இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம், இன்னொன்று ராஜ்ய திலகமும் இங்கேதான் இடப்படுகிறது. இது ஆத்மாவின் அடையாளமாக இருக்கவே இருக்கிறது. இப்போது ஆத்மாவுக்கு தந்தையிடம் இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி தேவை, அதாவது உலகத்தின் ராஜ்ய திலகம் தேவை. நீங்கள் சூரிய வம்ச சந்திரவம்சத்து மகாராஜா மகாராணி ஆகுவதற்காக படிக்கிறீர்கள். படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்வதாகும். நீங்கள் இங்கே வந்திருப்பதே படிப்பதற்காக. தனக்காக ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும். நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று நீங்கள் எங்களுடைய நடத்தையை பார்த்து கொண்டே இருங்கள் என்கிறீர்கள். அதற்கு பாபா, நீங்களும் நாம் நமக்கு ராஜ்ய திலகத்தை இட்டுக்கொள்வதற்கு தகுதியானவர்களாக ஆகி இருக்கிறோமா இல்லையா என்று அறிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும். நாங்கள் உங்களுடைய உதவியாளராகி எங்களுக்கும் உதவியாளராகி பாரதத்தின் மீது எங்களுடைய ராஜ்யம் செய்வோம் என்று சொல்கிறீர்கள். பாரதவாசிகள் எங்களுடைய ராஜ்யம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆனால் பாவம் அவர்களுக்கு ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யம் இல்லை, இப்போது ஆத்மா தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தெரியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். பாபாவிடம் ராஜ்ய திலகத்தை ஸ்ரீமத் படி அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அவசியம் தூய்மையாக வேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். ராஜ்ய திலகத்தை அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் ராஜ்ய திலகத்தை அடையணும்னா கண்டிப்பா தூய்மையாகவும் ஆக வேண்டி இருக்கும்ன்றது சொல்லிட்டு இருக்கிறார். நாம் உலகத்தின் எஜமானர்களாக அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருந்தோம். இப்போது எந்த குணமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே தந்தைக்கு அனைத்து குழந்தைகளின் மீதும் இரக்கம் வருகிறது. எனக்கும் நாடகத்தில் இந்த பாகம் இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். எந்தளவு தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்கள். பொய், பாவங்கள், சண்டை சச்சரவுகள் என என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தந்தைக்கு இரக்கம் வருகிறது.
பாரதம்தான் உண்மையான கண்டமாக இருந்தது, பாரதம்தான் பொய்யான கண்டமாக இருக்கிறது. பொய்யான கண்டமாக யார் ஆக்கியது, உண்மையான கண்டமாக யார் ஆக்கியது, இது யாருக்கும் தெரியாது. எனவே தந்தை சுயராஜ்யத்தை எப்படி அடைய முடியும் என்பதற்கான வழியை காட்டுகிறார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி மேலிருந்து நடிப்பை நடிப்பதற்காக வருகிறோம் என்பது இருக்கிறது. ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறது. இதுவோ மிகவும் சகஜம் அல்லவா? அதாவது எப்படி ஆத்மா மேலிருந்து வருது, அப்புறம் எப்படி சரீரத்தை எடுக்கிறது, எப்படி சரீரத்தை விடுறது, இந்த ஞானம் புரிஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு சரீரத்தை எடுக்குது, அதை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குது. புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸி தானே அப்படின்றார். தந்தை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கிறார், ஆனாலும் கூட மறந்து விடுகிறார்கள். குழந்தைகளே, நாம் கணவன் மனைவி அல்ல, நாம் ஆத்மாக்கள் என்பதை சதா நினைவில் வையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நாம் பெரிய பாபாவிடமிருந்து சிறிய பாபா மூலம் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் ராவணத்தன்மையின் நினைவு மறந்து போய்விடும். இது தூய்மையாக இருப்பதற்கான நல்ல யுக்தியாகும். பாபாவிடம் பல ஜோடிகள் வருகிறார்கள். இருவருமே பாபா என்று அழைக்கிறார்கள். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வருகிறது என்றால் ராவணத்தன்மையின் நினைவு மறந்துவிட வேண்டும். இதில் உழைக்க வேண்டி இருக்கிறது. உழைப்பின்றி எதுவும் நடக்காது. நாம் ஞானக்கடல் தந்தையிடம் நேரில் வந்திருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டியின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். பிறகு எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவரவர்களுடைய கையில் இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்திருப்பதே சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆகுவதற்காக. ராஜயோகம் அல்லவா? குறிக்கோளும் இருக்கிறது, படிப்பிக்கக்கூடியவரும் அமர்ந்திருக்கிறார். பிறகு ஏன் அவ்வளவு குஷி இருப்பதில்லை? உள்ளுக்குள் மிகவும் குஷி ஏற்பட வேண்டும். உங்களுக்கு ராஜயோகம் அடைச்சிருக்குன்றார். உலகத்துல கூட பெரிய ஆஸ்தியோ இல்லை பெரிய ஒரு பதவி கிடைக்குதுன்னா என்ன சொல்லுவாங்க? யோகம் அடைச்சிருக்கு, உங்களுக்கு ராஜ யோகம் அடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு குறிக்கோளும் இருக்கு, படிப்பிக்கக்கூடிய தந்தையும் இங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ குஷி இருக்கணும். ஆகையால் ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியை செய்ய வேண்டும். மனசோர்வு அடைந்துவிடக் கூடாது. மிக பெரிய லாட்டரி ஆகும். புரிந்து கொண்டிருந்தாலும் ஆச்சரியப்படும் வகையில் படிப்பை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறார்கள். மாயை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னை ராஜ்ய திலகத்திற்கு தகுதியானவராக ஆக்க வேண்டும். நல்ல குழந்தையாகி நிரூபணம் கொடுக்க வேண்டும். நடத்தையை மிகவும் ராயலாக வைத்துக்கொள்ள வேண்டும். தந்தைக்கு முழுமையிலும் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் மாணவர்கள், பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற இந்த குஷியில் படிப்பை படிக்க வேண்டும். ஒருபோதும் முயற்சியில் மனசோர்வடைய கூடாது. வரதானம், தன்னுடைய அதிகாரத்தின் சக்தி மூலம் திரிமூர்த்தி படைப்பை உதவியாளராக ஆக்கிக்கொள்ளக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுங்கள். திரிமூர்த்தி சக்திகள், அதாவது மனம் புத்தி சம்ஸ்காரம்,
இது மாஸ்டர் படைப்பவராகிய உங்களுடைய படைப்பாகும். இவற்றை தன்னுடைய அதிகாரத்தின் சக்தியின் மூலம் உதவியாளராக ஆக்கிக் கொள்ளுங்கள். எப்படி ஒரு ராஜா சுயம் தான் எந்த காரியத்தையும் செய்வதில்லை, செய்ய வைக்கிறார். செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் வேறு, அவர்கள் தனியாக இருப்பார்கள். அதேபோல் ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. செயலை செய்வது இந்த விசேஷமான 3 சக்திகள் ஆகும். எனவே மாஸ்டர் படைப்பவர் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து திரிமூர்த்தி சக்திகளையும் ஸ்தூல கர்மேந்திரியங்களையும் சரியான பாதையில் நடத்துங்கள். ஸ்லோகன்: அவ்யக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்கு தெளிவானவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிகை: தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அதுவும் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஆனால் அதன் கூடவே இன்னும் 4 இருக்கிறது. கோபம் மற்றும் அதனுடைய துணைவர்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த மகாபூதங்களை தியாகம் செய்து கூடவே அதனுடைய குழந்தை குட்டிகள், அதாவது அம்ச அளவில் வம்ச அளவில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றையும் தியாகம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டியின் தாரணை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவன் உன்னை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவன் உன்னை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே, மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவன் உன்னை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, சிவனுனை உணர்ந்தேனே, சிவனுனை உணர்ந்தேனே.